இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய மகத்துவமான அன்பு நம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறபடியினால், அவருடைய மகத்துவமான அந்த அன்பினால் அவர் நம்மை கட்டி அணைத்திருக்கிறபடியினால், இந்த நாட்களிலும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை நம் ஒவ்வொருவர் மூலமாகவும் அவர் செய்ய விரும்புகிறார். இந்த நாள்ல கூட ஒரு காரியம் என் இருதயத்துல தேவன் ஆழமாய் பதித்து வைத்திருக்கிற ஒரு காரியம். இது எனக்கு மாத்திரமல்ல, இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இதை நிச்சயமாய் அவர் செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். இந்த இடத்துல நம்ம கூடி வருகிறோம், அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே பலப்படுகிறோம் என்றால் ஒரு மிகப்பெரிய, ஒரு உயர்ந்த உன்னதமான நோக்கங்களும் திட்டங்களும் நம் ஒவ்வொருவர் மேலும் அவர் வைத்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அப்போ இன்றைக்கு தேவனுடைய தெய்வீக பார்வை, ஒரு டிவைன் விஷன் நம்ம மேல அவர் வைத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, என் முகத்தை பாருங்கள், என் முகத்தை பாருங்க. உங்க வாழ்க்கை மறுரூபமாகும் வரைக்கும், டோட்டலா ரினிவல் ஆகிற வரைக்கும் அவருடைய மகிமையை நாம் நோக்கும் பொழுது அவர் நமக்கு புதிய கண்களை அவர் தருகிறாராம். நம்மளுடைய ஐஸ், நியூ ஐஸ் அவர் நமக்கு கொடுக்கிறாராம். அது என்ன அப்படின்னா, அவருடைய கண்களை நமக்கு தருகிறாராம். அவர் எப்படி ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவர் எப்படி பார்க்கிறாரோ அதே போல நாமும் மற்றவர்களை பார்க்கும்படியான கண்களை தேவன் நமக்கு தருகிறார். அந்த கண்கள் ஒருத்தரை பார்க்கும் பொழுதே அது உண்மையான ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது நம்ம மனுஷீக ரீதியா நம்ம பல காரியங்களை மனுஷர்களை குறித்து, நாம் சந்திக்கிற நபர்களை குறித்து நம்ம ஜட்ஜ் பண்ணி வச்சிருப்போம். ஆனால் அவருடைய கண்கள் வழியாய் நாம் பார்க்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற உலகம் அப்படியே மாறுகிறதாம். இன்னைக்கு அப்படிப்பட்ட கண்களை அவர் நமக்கு கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அந்த கண்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கண்கள் வழியாக நாம் பார்க்கும்படிக்கு இனி நமக்கு அவர் கிருபை பாராட்ட போகிறார். இதுவரைக்கும் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஆங்கிள் பார்த்திருப்போம், ஒவ்வொரு மாதிரி நம்ம ஜட்ஜ் பண்ணியிருப்போம். இதுவரைக்கும் நாம் மாம்ச கண்களால் உலகத்தை பார்த்த விதம் மாறி அவருடைய கண்களை நாம் பெற்று அந்த கண்களின் மகிமையின் வழியாய் நாம் பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, ஒரு வியாதியுள்ள ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது நம்ம எப்படி பார்ப்போம்னா, அவங்கள சுகமடைந்தவர்களாய் பார்ப்போம். நம்ம கண்ணு அவங்க வியாதியஸ்தர்களாய் பார்க்காது. ஏன்னா அதுதான் அவருடைய கண்கள். அவர் யார பார்த்தாலும் அவர்கிட்ட வந்த எல்லாரையும் அவரால சுகமாக்க முடிந்தது என்றால், அவர் தன்னுடைய வல்லமை மற்றும் அவர்களுடைய விசுவாசத்தை வைத்து அவர்கள் சுகமாக்கப்பட்டதை அவர் பார்த்து அவர்களை சுகமாக்கினது உண்மை என்றால், இன்றைக்கு சிலுவையில் அவர் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய நோய்களையும் பலவீனங்களையும் அவர் சுமந்திருக்கிறார் என்கிற ஆழமான உண்மையை, நிஜத்தை நாம் உணர ஆரம்பிக்கும் பொழுது நம்ம பார்க்கிற எல்லாரையும் அவர்களை சுகமாக்கப்பட்டவர்களாகத்தான் நம்ம பார்ப்போம். அடுத்ததா, ஒருவேளை வாழ்க்கையில வழி தவறி போனவங்க, தொலைஞ்சு போனவங்க, தேவனை விட்டு தூரமாய் போனவர்கள், இவர்களை பார்க்கும் பொழுது அவங்கள நம்ம எப்படி பார்ப்போமா, தூக்கத்திலிருந்து விழித்து எழும்ப தயாராக இருக்கிறவர்களாக. அவங்க ஒரு 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 கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற மனிதர்களை போல இருக்கிறாங்க. அவங்க இப்போ ரெடி ஆயிட்டாங்க. அவருடைய சத்தியத்தை அறிய ரெடியான ஒரு மனிதர்களைப் போல நம்ம அவர்களை பார்ப்போம். ஒரு இருளான சூழ்நிலை வர்றத போல நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய எதிரி ஏற்கனவே சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டதை நாம் பார்ப்போம். நம்மை நாம் பார்க்கும் பொழுது நம்மை முழுமையடைந்தவர்களாக, நம்மை அழகானவர்களாக, எதிலையுமே குறைவில்லாதவர்களாக நாம் பார்க்கக்கூடிய கண்களை தேவன் நமக்கு தருகிறார்.
இன்னையில இருந்து நம்ம உலகத்தை பார்க்கும் விதம், மனிதர்களை பார்க்கும் விதம் அது மாறுகிறது. ஒருவேளை இன்னைக்கு உடனடியா அது தெரியலனாலும், தேவன் அவருடைய வார்த்தை இன்றைக்கு அனுப்பி இருக்கிறார் என்றால் அது வெறுமையாய் திரும்பாது. அவருடைய கண்களை நமக்கு கொடுக்கிறார்னா, இன்னைக்கு உலகம் முழுவதையும் அவருடைய கண்கள் வழியாக நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நமக்கு எதிராய் தீங்கிழைத்தவர்களாய் இருந்தா கூட, நம்மை துக்கப்படுத்தினவர்களாய் இருந்தா கூட, நம்மை காயப்படுத்தினவர்களாய் இருந்தா கூட, அவர்களை பார்க்கும் பொழுது நாம் இயேசுவின் கண்கள் வழியாய் பார்க்கும் பொழுது அவர்களுக்காகவும் அவர் ரத்தம் சிந்தினார், அவர்களையும் அவர் மன்னித்திருக்கிறார் என்றால் நானும் அவர்களை மன்னிப்பதுதான் நிஜம் என்பதை உணர்ந்து அவர்களை எளிதாய் நாம் மன்னிக்க ஆரம்பிப்போம். இப்படிப்பட்ட கண்களை உடையவர்களாய் தேவன் நம்மை மாற்றுகிறார். இன்னைக்கு மற்றவங்க பார்க்கிறது போல் அல்ல, உலகம் பார்க்கிறது போல் அல்ல. தேவன் ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது அவர் எப்படி பார்க்கிறாரோ அதே கண்களை அவர் நமக்கு தருகிறார். அவர் யாரையும் ஜட்ஜ் பண்ண போறதில்ல. அவர் செய்து முடித்த செயல் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாய் நான் இருக்கிறேன் என்றால், இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் பொழுது நம்மை வியாதியற்றவர்களாக, நாம் சுகமடைந்தவர்களாக, நாம் முழுமையடைந்தவர்களாக, நம்மை பூரண ரூபவதிகளாகத்தான் அவர் பார்க்கிறார் என்றால் அந்த கண்களை அவர் நமக்கு தருகிறார். நாம் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது, மற்ற மனிதர்களை பார்க்கும் பொழுது அந்த அன்பை நமக்கு தருகிறார். அவர் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் பொழுது அவருக்கு மனதுருக்கம் இருந்தது. அந்த மனதுருக்கத்தின் கண்களை அவர் நமக்கு தருகிறார். யாரையும் நம்ம பிரித்து பார்க்க முடியாத ஒரு இருதயத்தை தேவன் நமக்கு தருகிறார். அப்போ உண்மையான தரிசனம் இதுதான். ஆண்டவர் சொல்றார், குணமாக்குகிற என் கண்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்போ உங்க பார்வை தெளிவாகும். நம்ம வாழ்ற இந்த காலத்தை மிக சரியா புரிந்து கொள்ளவும் நிதானிக்கவும் அவர் நம்முடைய கண்களை இன்றைக்கு குணமாக்குகிறார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்கள் வழியாக நாம் பார்க்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. அதுதான் நமக்கு சோர்வை ஏற்படுத்துகிறது, கலக்கத்தை ஏற்படுத்துகிறது, பயத்தை ஏற்படுத்துகிறது, நம்பிக்கையற்ற தன்மையை ஏற்படுத்துகிறது. எல்லாரும் உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னா அழிவை பார்க்கிறாங்க. உலகம் அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும். ஆனா ஆண்டவர் மகிமையை பார்க்கிறார். பலர் நாசமா போறத பார்க்கிறாங்க. ஆனா அவருடைய அரசாட்சி முடிவில்லாமல், ராஜ்யம் முடிவில்லாமல் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படுகிறதை அவர் பார்க்கிறார். அவர் ஆதியிலிருந்து அந்தத்தை பார்க்கிறாராம். அவருடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி நம்ம வரும் பொழுது ஏசாயா ஒரு தரிசனத்தை கண்டது போலதான் நாமும் அந்த தரிசனத்தை காண்போம். பூமி முழுவதும் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. இந்த காட்சி அவர் பார்த்திருந்தார்னா இன்றைக்கு நம்முடைய கண்களும் பூமி முழுவதும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறதையும், சமுத்திரம் தண்ணீரினால் நிரப்பப்பட்டிருப்பது போல பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டிருப்பதையும் நாம் பார்ப்போம். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும், என் ஊழியர்கள் கூட எல்லாம் அப்படி போகுது, இப்படி ஆயிரும், அப்படி ஆயிரும்னு சொல்லும் பொழுது அவருடைய மகிமையை கண்டவர்கள் அவங்க என்னத பார்ப்பாங்க? பூமி சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும் என்கிற தரிசன கண்களோடுதான் அவர்கள் பார்ப்பார்கள். அவங்க நாசமா போயிரும், அழிஞ்சு போயிரும், இந்த உலகம் அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும்னு பார்க்க மாட்டாங்க. ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்படுகிறதை அவர்கள் கண்கள் காணும். அவருடைய ராஜ்யம் வருவதாகன்னு பரமண்டல ஜெபத்துல ஜெபிக்கிறோம்னா, அந்த ராஜ்யம் வந்து விட்டது, உங்களுக்குள் அந்த ராஜ்யம் வந்திருக்கிறதேன்னு கிறிஸ்து சொல்றாரு, இயேசு சொல்றாரு. அந்த ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்படுகிறதை நம்முடைய கண்கள் பார்க்கிறதா, இல்ல நம்ம ஜெபித்த ஜெபங்களுக்கு எதிராய் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமா?
உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனால் ஜெபித்ததற்கு மாறாக எதை பார்க்கிறோம், எதை பேசுகிறோம்? இன்றைக்கு அந்த கண்கள், அதெல்லாம் அறியாமையினால் ஏற்பட்ட வார்த்தைகள், அறியாமையினால் நாம் பார்த்த செயல்களை வைத்து பேசின காரியங்கள். இந்த காலை வேளையில ஆவியானவர் நம் ஒவ்வொருவருடைய கண்களையும் அவர் மாற்றுகிறார். ரீபல ஹாஷலே பிரீகலூஷரபா ரேபல் ஹெஷ்லே பிரீகதூக்கரபா. ஒவ்வொருத்தரையும் ஜட்ஜ் பண்ணி கொண்டிருந்த கண்கள், ஒவ்வொருவரையும் வியாதியஸ்தர்களாய் கண்ட கண்கள், ஒவ்வொருவரையும் பலவீனப்பட்டவர்களாய் கண்ட கண்கள், ஒவ்வொருவரையும் பாவத்தில் இருக்கிறவர்களாய் கண்ட கண்கள், இன்றைக்கு நம்முடைய கண்கள் மாற்றப்படும் பொழுது பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பும். அதற்காகத்தான் இந்த காலகட்டத்துல தேவன் நம்மை இந்த பூமியில் வைத்தது மாத்திரம் அல்லாமல் ஆழமான சத்தியங்களை நாம் அறிந்து உணரும்படிக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். எதை பார்க்கிறோம் அதுதான் நம்முடைய வாழ்க்கையாய் மாறுகிறது. இந்த வெளிப்பாடு இன்றைக்கு நமக்கு கிடைக்குதுன்னா இது இனி ஒரு நாளும் மறைந்திருக்காது. வெளியரங்கமாகாத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. தேவனுடைய வெளிப்பாடு, அந்த வெளிச்சம், அவருடைய ராஜ்யத்தின் ஒவ்வொரு ரகசியமும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக திறக்கப்படும். அது தெளிவாய் இனி நமக்கு காணப்படுத்தப்படும். ஆண்டவர் தேவன் காண்பிக்க போகிறார். அவருடைய கண்கள் வழியாய் எல்லாவற்றையும் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம யாரையாவது, இல்ல நமக்கே ஒரு சிம்டம், இல்ல மற்றவங்களுக்கு ஒரு பலவீனம் வருதுன்னா நம்ம எப்படி பார்க்கிறோம்? தேவனை உண்மையாய் விசுவாசிக்கிறோம் என்றால், அந்த கண்கள் வழியாய் நாம் பார்க்கிறோம் என்றால் இது நிஜம் அல்ல. அவர் பலவீனத்தை சுமந்திருக்கிறார், வியாதியை சுமந்திருக்கிறார் என்றால் எப்படி இந்த வியாதி இருக்க முடியும் என்பதுதான் நம்முடைய கண்கள் பார்க்கிற நிஜமாய் அது மாற வேண்டும். தேவன் அப்படிப்பட்ட கண்களை நமக்கு தருகிறார். எந்த அளவுக்கு நம்ம ஆழமா போக 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 டீப்பரா அந்த சத்தியங்களை உணர 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 உணரதான் நாம் மற்றவர்களை பார்ப்பதும் நம்மை பார்க்கிறதுமான அந்த நிலை மாறும். தேவன் நம்மை குறைவுள்ள மனிதர்களாய் அவர் பார்க்கவில்லை, அவருடைய பிள்ளைகளாய் பார்க்கிறார். அவருடைய டிஎன்ஏ தான் இன்னைக்கு நமக்கு இருக்கிறதை அவர் பார்க்கிறார். உலகத்தை பயத்தோட, கேள்விக்குறியோட, சந்தேகத்தோட பார்க்காதபடிக்கு இந்த வெளிப்பாட்டின் வெளிச்சத்தை கொண்டு மகிமையோடு பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட மறுரூபமாக்கப்பட்ட கண்களை தேவன் நமக்கு தருகிறார். இதுவரைக்கும் நம்ம உலகத்தை வேற விதமா பார்த்திருக்கலாம். ஆனா இன்னில இருந்து நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிற தேவன். அவர் ஒரு வார்த்தையை நமக்கு அனுப்புகிறார் என்றால், இந்த வார்த்தை இன்றைக்கு உங்க ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அது ஊடுருவி பாய்ந்து செல்லுகிறது என்றால், இந்த கண்களை அவருடைய கண்களை அவர் நமக்கு தந்து, அந்த கண்கள் நமக்கு அது தரப்படுகிறதுனா முதல்ல இதுக்குள்ள நம்ம மனது பயங்கரமா அது மறுரூபம் அடைந்து கொண்டே இருக்கும். அவருடைய வார்த்தையை தவிர வேற எதையும் அந்த மனது நம்பாது. அப்படிப்பட்ட மறுரூபத்தை தேவன் நமக்குள், நம்முடைய மனதில் அவர் தர விரும்புகிறார். உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இந்த இன்னர் ஐஸ் என்லைட்டன் ஆகும் பொழுதுதான் நம்முடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையும் பொழுது உலகத்தை நாம் பார்க்கிற விதம் வேறாயிருக்கும், மற்ற மனிதர்களை நாம் பார்க்கிற விதம் வேறாயிருக்கும். இதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இதற்காகத்தான் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் உங்களுக்குள்ளே வாசமாயிருப்பதாக. கிறிஸ்துவின் வசனம், அவருடைய வசனம் என்ன, அவர் செய்து முடித்த செயல் என்ன, அவருடைய கிருபை என்ன,
தேவ கிருபையை சத்தியத்தின் படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது நம் ஒவ்வொருவருக்குள்ளும் பேலன்ஸ் செய்கிறது என்றால், அந்த கிருபையை சத்தியத்தின்படி நாம் அறிய 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 இந்த கண்களை நாம் பெற்றுக்கொள்வது நிச்சயம். இன்றைக்கு அவர் நமக்கு இந்த வார்த்தையை தந்திருக்கிறார் என்றால், இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தேவன் நம்மை கொண்டு வருகிறார். நம்முடைய கண்கள் அவர் வழியாகத்தான் இனி இந்த பூமியை பார்க்கும். இன்னைக்கோ நமக்கு ஒரு ஒரு சின்ன மனுஷருடைய வார்த்தை கூட நம்மளை காயப்படுத்துது, சோர்வுறப்படுத்துதுன்னா, இன்னமும் அவர் பார்த்த வழியாய், அவருடைய கண்கள் பார்த்த விதத்தில் நாம் பார்க்கவில்லை. அவர் எப்படி பார்க்கிறாரு? அவர் எல்லாரையும் தன் பிள்ளையாய் பார்க்கிறார். நம்ம தான் ஒவ்வொருத்தரையும் ஜட்ஜ் பண்றோம். அவர் ஒவ்வொருவரையும் மன்னிக்கப்பட்டால், தன்னுடைய ரத்தம் ஒவ்வொருத்தரையும் கழுவி சுத்திகரித்ததை போலதான் அவர் பார்க்கிறார். ஆனா அவர்களுடைய கண்கள் திறக்கப்படவில்லை. அப்போ அவர் பார்க்கிற விதமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட கண்களை அவர் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நிச்சயமாய் விசுவாசிப்போம். இந்த நாட்களிலும் கூட ஆழமாய் அவருடைய சத்தியங்களை நாம் அறிய 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 நம்ம பல பகுதிகளில நம்ம இருதயம் விடுதலையாகிறதை நாம் பார்க்கிறோம். பல பகுதிகளில் வெளிச்சம் வீசுகிறதை பார்க்கிறோம். மற்றவர்களை மன்னிப்பது எளிதாகிறதை நம்ம பார்க்கிறோம். அவங்க அறியாம செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து மன்னிப்பது எளிதாகிறது. ஏன்னா அவருடைய கண்கள் வழியாய் நாம் பார்க்க தொடங்கி இருக்கிறோம். ஒருவேளை இன்னும் முழுமையாய் அவருடைய கண்கள் வழியாக நம்ம பார்க்க முடியலன்னா கூட அந்த அந்த காரியம் நமக்குள் அது தொடங்கி இருக்கிறது. அதை தேவனே தொடங்கி இருக்கிறார். இன்றைக்கு அந்த கண்களை, அந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை இன்னையில இருந்து நீங்க உணர்வீங்க. ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும் பொழுது தேவன் இந்த காரியத்தை எப்படி பார்க்கிறார். சூழ்நிலை பயங்கரமா இருக்கலாம், ஆனா தேவன் அந்த காரியத்தை பார்த்தார்னா அதை அவர் எப்படி கண்ணோக்குகிறார். புயல் காற்று படகு கவிழ்கிறது போல சூழ்நிலை, ஆனா அவர் அதை எப்படி பார்த்தார். தனக்கு முன்பாக காற்றும் கடலும் கீழ்ப்படியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். தன் பிதாவாகிய தேவன் எப்பொழுதும் தன்னோடு இருப்பதை அவர் உணர்ந்திருந்தார். அதுதான் அவருடைய கண்கள். இன்றைக்கு நம்முடைய கண்கள் எப்படி இருக்கு? சூழ்நிலையை பார்த்து, இல்ல குடும்பத்தில் இருக்கிற நபர்களுடைய நிலையை பார்த்து, இல்ல மனிதர்களை பார்த்து, மனிதர்களுடைய வார்த்தையை பார்த்து, சிம்டமை பார்த்து, இதெல்லாம் பார்த்து கலங்கி கொண்டு இருக்கிறது என்றால், இன்னமும் நம்முடைய மனது பூரணமாக மறுரூபம் அடையவில்லை. இந்த பூரணமான ஒரு மறுரூபத்திற்கு நேராக தேவன் நம்மை இனி வருகிற நாட்களில் அவர் நிச்சயமாய் கொண்டு செல்லுகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கைனா சும்மா ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனைக்கு போவதும், அவரை ஒரு 2 பாட்டு பாடி ஆராதிக்கிறதோ, ஜெபங்கிற பேர்ல ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கிறதும் அல்ல. கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தார், மனுஷனாய் வந்த பொழுதும் அவர் எப்படி வாழ்ந்தார், இன்றைக்கு நமக்காக அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததின் நிமித்தம் நமக்கு என்னென்ன பாக்கியங்களை ஸ்லாக்கியங்களை அவர் வைத்திருக்கிறார் என்று நாம் உணர்வது மாத்திரம் அல்லாமல், நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாக மாறி மற்றவர்களும் நம்மை பார்க்கிற ஒவ்வொருவரும் தேவனை அறிகிற அறிவில் நிறைந்திருக்கும்படி நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். அதற்காகத்தான் அந்த கண்களை, அவருடைய கண்களை அவர் நமக்கு தர்றார். அவர் சொல்ற ஒரே வார்த்தை, என் முகத்தை பாருங்கள். நம்முடைய லைஃப் டோட்டலா மறுரூபம் ஆகிற வரைக்கும் அவரை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ அவருடைய கண்களை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அங்கங்க திரும்பாதபடி, அங்கங்க
அந்த ட்ராக் மாறி ஓடாதபடி அந்த கடிவாளம் போட்டவர்களாய் தேவனை மாத்திரம், இயேசுவை மாத்திரம் நியமித்திருக்க, அவரை நோக்கி பார்த்திருக்கிற ஓட்டம், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், இதை நோக்கி ஓடும்போது நமக்கு எந்த வார்த்தையும் ஹர்ட் பண்ணாது, எந்த சூழ்நிலையும் நம்மள மேற்கொள்ள முடியாது. எல்லாவற்றையும் தாண்டி ஜெயம் பெற்றவர்களாய் நாம் இருப்போம். இன்றைக்கு அவருடைய கண்களை அவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார்.